அன்னைக்கு இருந்த மாநில தலைவர்களுக்கு ஒரு சில நெருடல் இருந்தது. இவன் நம்மளை மீறி உடந்துருவானுன்ட்டு அந்த அடிப்படையில் அப்படியே புகஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் யூ வில் நாட் பிலீவ்ங்க, ஜூன் 25 1999 என்னை கூப்பிட்டுட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அன்றைக்கி பார்க்குறேன். போக செய்ய பயங்கர டென்ஷனில் போகிறேன். ஏன்னா எப்படி இது இட்ஸ் கோயிங் டு பி அ மேக் ஆர் பிரேக் மீட்டிங் ஃபார் மீங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் எப்படி ஏடிஎம்கேக்கு வரதா வேண்டாமா, சீட்டு கேட்குறதா வேண்டாமாங்கிற ஒரு டைலமாவில் இருக்கேன். அப்போ அம்மா கிட்ட போய் நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை, ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி, அப்படி இருக்கச்சு எங்களை வர சொல்லிட்டு பேசுறதுக்கு அனுமதி என்ன, நீங்கள் எதுக்கு எங்களை வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாக்ட் அவுட். வெளியில் தான் ஒரு பரபரப்பான பேட்டியும் கொடுத்தாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ட்ரீட்டிங் ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் as municipalities. விக்ஞான் பவன்ல பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் போற ரூட்ல போனதா ஒரு செய்தி வந்தது. அப்போ காங்கிரஸ் அரசாங்கமா இருந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதாக்கு மரியாதை கொடுத்துருக்காங்களே, அது அப்படி இருக்கக்கூடாது. நீங்க இந்தியாவுடைய வரலாற்றில் விக்ஞான் பவன்ல அந்த கேட் நம்பர் 1 வழியாக பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இல்லாத ஒரு நபர் போனார்னா அது அம்மா தான். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் யூடியூப் சேனல் நடத்தும் அரசியா ஜெயலலிதா என்ற அரசியல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்களுக்கு வணக்கம். சிறப்பு விருந்தினராக இந்த அமர்வில் முன்னாள் எம்பி திரு மைத்ரேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாக்பூரில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து திடீரென்று மருத்துவத்துறையிலிருந்து ஒரு அரசியல் துறைக்கு வந்தவர் நீங்கள். அதுவும் நீங்கள் முதல் கட்ட அமர்வில் சொல்லும்போது ஒரு செய்தி சொன்னீங்க, உங்களுடைய தாயாருக்கு அந்த காரியம் செய்கின்ற அந்த நாளில் உங்களுக்கு எம்பி என்று அறிவிப்பு வெளியாகிறது. ஆனால் பாஜகவில் இருந்த நீங்கள் உங்கள் அரசியல் பயணத்தில் அதிமுகவை நகர்ந்தது ஏன்? அப்படி என்ன ஈர்ப்பு அதிமுக மேலே? ஒன்று. இரண்டாவது, நீங்கள் எம்பி பதவி கிடைத்ததும் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா உங்களை அழைத்து இந்த மாதிரி எதற்காக உங்களுக்கு எம்பி கொடுத்தேன் அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்காங்களா, அல்லது நீங்கள் போக போக புரிந்துக்கிட்டீங்களா? பிஜேபியில் மாநில பொதுச் செயலாளராக இருக்கச்சே அம்மா அவர்கள் அரசு செய்யப்பட்ட போது அதை கண்டித்து அறிக்கை விட்டவன். அதிலிருந்தே எனக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு கொஞ்சம் நெருக்கமாக வர ஆரம்பிச்சிது. பிஜேபியினுடைய தேசிய தலைவர்கள் அவங்க தொடர்பு கொள்ள விரும்பச்செல்லாம் என் மூலமாக தான் தொடர்பு கொண்டாங்க. அதிலும் குறிப்பாக அத்வானி அவர்கள் அன்றைக்கி தேசிய தலைவராக இருந்தார். அப்போது ஒவ்வொரு தடவையும் நான் அம்மாவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியும் அத்வானிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், இது மாதிரி நான் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சு அவர் சில விஷயங்கள் சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் வந்த பிறகு நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா எங்கள் மாநில தலைமைக்கு சொல்லுவேன். அதில் எங்கள் மாநில தலைமைக்கு அன்றைக்கி இருந்த மாநில தலைவர்களுக்கு ஒரு சில நெருடல் இருந்தது. இவன் நம்மளை மீறி உடந்துருவானுன்ட்டு அந்த அடிப்படையில் அப்படியே புகஞ்சிக்கிட்டு இருந்தது. 98-99 பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்தது. அதுக்கப்புறமா அந்த கூட்டணி அம்மா வாபஸ் வாங்கச்சு. பிஜேபியிலேயே ஒரு அம்மா ஆதரவாளர்னு ஒரு லேபிள் எனக்கு வந்துடுது. அதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன். அந்த காலத்தில் விகடன் பேப்பர்னு ஒரு மாலை பத்திரிகை ஒன்று வந்தது. அதில் நான் பிஜேபி பொதுச் செயலாளராக இருக்கச்சே பேர் போடாமல் உங்கள் விசுவாசின்னு போட்டு அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு கால்பக்க விளம்பரமே கூட கொடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு நான் ஒரு அம்மாவோட ஒரு பாசமும் நெருக்கமும் இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அதிமுக பிஜேபியினுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டதுனால அந்த கவர்மெண்ட் ஒரு ஓட்டில் தோற்று போகிறது. அப்போ பிஜேபியினுடைய மாநில தலைமை என்னை வச்சுக்கிட்டே அம்மாவுக்கு எதிர்ப்பாக அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு சார்ட் ஆஃப் நிர்பந்தம் வந்தது. அது என்னால் முடியலை. அந்த சமயத்தில் இன்னொரு விஷயம், அரசியல்வாதி, நான் சன்னியாசி கிடையாது. இந்த தேர்தலில் நிற்கலைன்னா அடுத்த தேர்தலில் நிற்கணும், அந்த மாதிரி ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும். நான் 98 சவுத் மெட்ராஸில் நிற்கணும்னு விரும்பினேன். அப்போ எனக்கு அது கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தியை நிற்க வச்சாங்க. அதெல்லாம் வரலாறு. 99 மறுபடியும் பிஜேபி திமுக கூட்டணி வந்துடுது. ஸோ அதனால் ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த சமயத்தில் சரி நம்ம அம்மாவை பார்த்து பேசினா என்ன, ஆனால் போய் அம்மா கிட்ட நான் இது நாள் வரைக்கும் பழகினது வேறு மாதிரி ஒரு முறையில், நான் போய் நீங்கள் எனக்கு சீட் கொடுப்பீங்களான்னு எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அப்புறமா யோசித்தேன், சரி பார்ப்போம், போய் நேரில் போய் பார்ப்போம், அது எப்படி இவால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிப்போன்ட்டு. ஆனால் யூ வில் நாட் பிலீவ்ங்க, அவங்க
ஜூன் 25 என்னை கூப்பிடுறாங்க. நான் 1999 என்னை கூப்பிட்டுட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அன்றைக்கி பார்க்குறேன். நான் போகச்சே பயங்கர டென்ஷனில் போகிறேன். ஏன்னா எப்படி இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ மேக் ஆர் பிரேக் மீட்டிங் ஃபார் மீங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் எப்படி ஏடிஎம்கேக்கு வரதா வேண்டாமா, சீட்டு கேட்குறதா வேண்டாமாங்கிற ஒரு டைலமாவில் இருக்கேன். அப்போ அம்மா கிட்ட போய் நான் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை, மைத்ரேயன், ஒய் ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம் இன் பிஜேபி? ஒய் டோன்ட் யூ கம் அண்ட் ஜாயின் மீ அண்ட் கண்டெஸ்ட் அஸ் மை கேண்டிடேட் இன் சவுத் மெட்ராஸ் அப்படின்னு அப்போ சொன்னாங்க அவங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா சில ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அம்மாவுடைய சூழ்நிலை எப்போவுமே ஒரு சுபாவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை வந்து அக்செப்ட் அப்போவே உடனே ஒத்துன்ட்டு உடனே காடை வாங்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுபாவம் அம்மாவுக்கு. நான் வந்து ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி. அதனால நான் சொன்னேன், அம்மா வந்து வீட்டில் பேசிவிட்டு ஃபேமிலியில் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துடுது. அதெல்லாம் பிரச்சனையாகிடுது. ஒரு 2 வீக்ஸ் நான் சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஜூலை 12 அம்மா கிட்ட தகவல் சொல்லி விட்றேன். அப்போ வந்து அம்மா வந்து தினகரன் சாரை வந்து கோஆர்டினேட் பண்ண சொல்லியிருந்தாங்க இதுக்கு. தினகரன்ட்ட வந்து நான் சொல்கிற மாதிரி ஜூலை 12 சொல்கிறேன், 19 நல்ல நாளாக இருக்குது, அதனால் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு. அவர் சொன்ன உடனே ½ hour கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறார், அம்மாட்ட சொன்னேன், அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா உங்ககிட்டேருந்து எந்த தகவலும் வராததுனால ஒரு ஆள் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் காங்கிரஸ் கூட்டணி வேறு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிடுது. மன்மோகன் சிங்கும் பிரணப் முகர்ஜியும் வந்து அம்மா கிட்ட கூட்டணிக்கு பேசுகிறாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக சவுத் மெட்ராஸ் சீட் எனக்கு வேணும் எங்களுக்குன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவுக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் பதில் வராதனால சரி கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அம்மா கிட்ட சீட் இல்லை, ரொம்ப அதனால் சங்கடப்பட்டாங்க. ஆனால் அம்மா உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க, யூ ஆஸ்க் ஹிம் டு கம் அண்ட் ஜாயின் ஹேவிங் ஃபெய்த் இன் மீ, அட் த அப்ராப்ரியேட் டைம் ஐ வில் டூ ஜஸ்டிஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், அதை பற்றி கவலையே இல்லைங்க, நான் முடிவு பண்ணிட்டேன் அம்மாவை நம்பி வரணுன்ட்டு. இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல், இந்த பார்லிமெண்ட் இல்லைன்னா அசம்பிளி தேர்தல், ஏதோ ஒரு இதில் அம்மா நிச்சயமாக எனக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போய் சேர்ந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மயிலாப்பூர் அசம்பிளிக்கு என்ன நிற்க வச்சாங்க. அசம்பிளியில் நான் வெற்றி வாய்ப்பு. அந்த தேர்தலில் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. கிட்டத்தட்ட 141 சீட்டில் தான் அதிமுக நின்றது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி கூட்டணி ஒரு 76லன்னு தெரியல. 141 சீட்டில் அதிமுக நின்றது. 133 பேர் ஜெயித்தாங்க. நின்றவன் நடந்தவன் ஓடி நம்ம படுத்தவன் எல்லாம் ஜெயித்தாங்க. 8 பேர் தோற்று போனோம். அந்த 8 பேரில் நான் ஒருத்தன். 2வது சுலோச்சனா செப்பட் டி நகர்லேருந்து. ஸோ அந்த தேர்தலில் தோற்று போன பிறகு அதான் அந்த மயிலாப்பூருக்கு மாத்திரம்தான் அம்மா எனக்கு 8 மாதத்துக்கு முன்னாடியே நீ தான் கேண்டிடேட்னு சொன்னாங்க. அந்த தேர்தலில் தோற்று போனதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அம்மா எனக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளுமே நான் டிவி ஸ்க்ரோலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜ்யசபா பதவி வரும்போது அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து எனக்கு சொன்னது பாருங்க, அந்த எங்கள் அம்மா இறந்து போன பிறகு இந்த 12வது நாள் காரியம் பண்ணுச்சு. அப்போ மாலை மலர் ரிப்போர்ட்டர் அப்போ சுப்பிரமணியன் இப்போ இல்லை அவர் தான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். அவர் தான் தகவல் கொடுக்குறாரு முதல்ல. ஸோ அப்படி தான் எனக்கு அந்த தகவல் தெரியும். அது முடிஞ்சது 2004 வரைக்கும். அந்த 2.5 வருஷம் நான் எம்பியாக இருந்தேன். அப்போ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நிச்சயமாக 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அதில் அநேகமாக சவுத் மெட்ராஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்பார்ப்பில் தான் நான் இருக்கேன். ஆனால் 2004 பார்லிமெண்ட்டில் வந்து சவுத் மெட்ராஸ் அம்மா வந்து கொடுக்கல. சரி, அப்போ கொஞ்சம் டிஜெக்ட் ஆகிட்டேன். அப்போ என்ன நினச்சின்னா, சரி பார்லிமெண்ட் தான் கொடுக்கல, லோக்சபா கொடுக்கலன்னா மாதிரி எனக்கு ராஜ்யசபா முடியறது, மறுபடியும் 6 சீட்டு காலியாகுது, அதில் அநேகமாக கொடுத்துருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து எல்லா சீட்டும் தோற்று போடுறோம் அதிமுக. ஸோ அதனால் அம்மாவுக்கு வந்து சில நிர்பந்தங்கள் வருது. அதனால் வந்து லோக்சபாவில் நின்று தோற்று போனவங்களே 4 பேரை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறமா அப்படியே சைலண்ட்டாக போயிடுது. இது நடந்தாலும் ஜூலையில். ஆகஸ்ட் 20 நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கேன். 2004 காரில் போயிட்டுருக்கேன். நான் அண்ணா அது நம்ம இந்த ஐஐடிக்கு இருக்கிற அந்த பாலத்து மேலே ஏறி போயிட்டுருக்கச்சே எனக்கு திடீர்னு ஃபோன் வருது. இப்போ ஜெயா டிவி ரங்கநாதன் தான் ஃபோன் பண்ணார். அப்போது ஃபோன் பண்ணிட்டு, டாக்டர் வாழ்த்துக்கள் டாக்டர்னார். என்னங்கன்னு, நீங்கள் டிவி பார்க்கலையா, ஸ்க்ரோல் பார்க்கலையா? இல்லைங்க நான் போயிட்டுருக்கேன். இல்லை அம்மா உங்களை வந்து தமிழக அரசுடைய சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 23 என்னை கோட்டையில் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, இது வந்து ஒரு அலங்கார பதவி தான் எனக்கு தெரியும், இதனால் பெரிய இது ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி அ டோக்கன் ஆஃப் யுவர் ரெக்கக்னிஷன் ஃபார் யுவர் கெப்பாசிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அட் த நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் டெஃபினெட்லி சென்ட் யூ அகைன் டு ராஜ்யசபா அப்படின்னாங்க. இப்போ எனக்கு ஒரே டவுட் என்னன்னா, இப்போ தான் நம்ம 2004 இருக்கோம், 2007 தான் அடுத்த ராஜ்யசபா காலி வரப்போகுது. அப்போ அது வரைக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களா? நான் அப்போ நினச்சேன் அசம்பிளியில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். 2006 அசம்பிளிக்கு அப்போ மயிலாப்பூர் கொடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அது அப்படியே போய்டுறது. ஆனால் ஒன்று பாருங்கள், ஒரு தடவை கூட என்னை கூப்பிட்டு பேசலை.
2007 திருப்பி இதே மாதிரி தான். டிவியில் ஸ்க்ரோல் வருது, 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன ஒருத்தனா, அப்புறம் திருச்சி இளவரசன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவி ஸ்க்ரோலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு ஒரு மிக ஆச்சரியமான விஷயம். ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் இல்லை முன்செய்தி இல்லாமல் உங்களுக்கு வந்து தொடர்ச்சி அப்படி கொடுத்துட்ருக்காங்க 3 முறை ராஜபாளையம் ஆமாம். தாண்டி. ஒரு முக்கியமான கட்டத்துக்கு உங்களை நகரத்தை கொண்டு போகிறேன். அதாவது அதிகாரத்தில் இருந்த போதும் சரி, அதிகாரத்தில் இல்லாத போதும் சரி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒரு அணுக முடியாத தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இந்திய அரசியலில் அந்த அம்மா மேலே விழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு முறை ஒரு செய்தி நண்பர் மூலிமா கேள்விப்பட்டேன். ஜனதா தலைவர் சரத் யாதவ் ஒரு முறை டெல்லியில் பார்க்கும்போது, மேடம் உங்களை வந்து நான் தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மினிட் கூட வந்து டிலே பண்ணாமல், எதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, இங்கே எம்பிக்கள் மைத்ரேயன் இருக்கார், தம்பிதுரை இருக்கார், யார்கிட்ட நீங்கள் தகவல் சொன்னாலும் அடுத்த நிமிடம் எனக்கு செய்தி வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தன்னை வந்து சந்திக்க முடியாதபடி அவர் வந்து அந்த எல்லைக்கோடை வகுத்து கொண்டாரா, இல்லை எந்த நேரமும் யார் வேண்டுமானாலும் ஃபோன் செய்து பேச முடியும் அப்படின்ற முறை உண்மையா? யார் யார் பேசணுன்ட்டு அம்மா நினைக்கிறாங்களோ அவங்களாம் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹரி கேன் நாட் கான்டாக்ட் லைக் தட். அது இந்த எல்லா தலைவர்களுமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா டகால்னு லைனில் வந்துட மாட்டாங்க. அம்மாவை பொறுத்தவரையில் இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி வந்து என் மேலே அசாத்தியமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால் என்னுடைய மொபைல் நம்பர் அம்மாக்கிட்ட இருக்கும், அம்மாவுடைய மொபைல் நம்பர் என்கிட்ட இருக்கும். எப்போ வேணாலும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் நான் அவங்களை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். அந்த கான்ஃபிடன்ஸில் தான் அவங்க வந்து சரத் யாதவ்கிட்ட சொன்னாங்க. இல்லை, அதாவது கான்டாக்ட் பண்ணுறது என்பது நீங்கள் சொன்னீங்க ஆனால் விருப்பப்பட்ட ஒன்று விருப்பப்பட்டதான் பேச முடியும். இல்லை, இப்போ தகவல் வருது. சப்போஸ் குபேந்திரன் சார் அம்மாக்கிட்ட பேசணுன்ட்டு விரும்புகிறார், பார்க்கணுன்ட்டு விரும்புகிறாருன்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா அந்த தகவல் அம்மாக்கிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா பார்க்கணுமா வேண்டாமா, பேசணுமா வேண்டாமாங்கிற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கையும் இருக்கும். இப்போ டெல்லியில் வந்து நீங்கள் இருந்த காலகட்டத்தில் பலமுறை ஜெயலலிதா அவர்கள் வந்திருப்பார்கள். முதலமைச்சர் மாநாடு, திட்ட கமிஷன் கூட்டம், தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டம் இப்படி நடந்திருக்கும். அவங்க ஒரு முறை தேசிய வளர்ச்சி கவுன்சில் 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து என்னுடைய நேரம் வந்து குறைக்கப்படுகிறதுன்னு வாக் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கும்போது டெல்லி அரசாங்கத்தில் டெல்லியில் இருக்கிற தலைவர்கள்லாம் எப்படி பார்த்தார்கள்? அதை பற்றி உங்ககிட்ட கருத்து பகிர்ந்துருக்கிறாங்களா? அதாவது 2012 டிசம்பர் 27 நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி கவுன்சில் மீட்டிங் கூட்டம் நடக்கிறது. அம்மா இங்கேருந்து டெல்லிக்கு வராங்க. அம்மாவை பொறுத்தவரை எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரப்பூர்வமான ஃபங்க்ஷன்ஸ் கலந்துக்கிட்டாலும் அப் டு டேட்டாக வருவாங்க, பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் வருவாங்க. வந்த பிறகு அவங்க பேப்பரை புரட்டி பார்த்துலாம் பேசவே மாட்டாங்க. எக்ஸ்டம்போராக தான் அவங்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலையும் பேசுகிறதுக்காக அம்மா நல்ல முழு தயாரிப்போடு வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு வரதான் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வருது. அப்போ வந்து என்னாச்சுன்னா, அந்த மீட்டிங்க்கு வந்து அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் தான் அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தார். மன்மோகன் சிங் அஃப்கோர்ஸ் என்டிசி சேர்மன்கிறவங்களும் அவர் இருப்பார், பிரதமர். அம்மா பேச ஆரம்பித்து 2 மணி நேரத்துலேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 54 பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மீட்டிங் நடத்தணும், காமாசமானு நடத்தி முடிச்சுட்டு கடகடன்னு முடிக்கணுங்கிற ஒரு அந்த குறிக்கோள்லேயே இருந்தாங்க. அம்மா பேச ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே சிதம்பரம் மணி அடிச்சிட்டார். அம்மா ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னடா நம்ம என்ன டாப்பிக்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவர் வந்து உட்கார சொல்கிறாருன்ட்டு. ஒரு நிமிஷம் திருப்பி பார்க்குறாங்க. அப்போ மறுபடியும் சிதம்பரம் மேடம் யுவர் டைம் இஸ் ஓவருங்கிறார். உடனே ஷி வாஸ் ஃபியூரியஸ். இது மாதிரி என்ன எதுக்குங்க நீங்கள் வர சொன்னீங்க? 2000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டினுடைய தேவைகள் என்ன, வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன, அதை பற்றிலாம் இங்கே பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி. அப்படி இருக்கச்சு எங்களை வந்து வர சொல்லிட்டு வந்து பேசுறதுக்கு அது என்ன, நீங்கள் எதுக்கு எங்களை வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாக்ட் அவுட். வெளியில் வந்துட்டு தான் ஒரு பரபரப்பான பேட்டியும் கொடுத்தாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ட்ரீட்டிங் ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எஸ் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. 10 நிமிடங்கள் கூட எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதனால தான் அந்த கோபத்தில் தான் வந்து அதுக்கு அடுத்த மீட்டிங் ஒன்று நடந்து, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், அது ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த மீட்டிங்க்கு வந்து கூப்பிடச்சு அம்மா வந்து அதுக்கு போக வேண்டாம்னு நினச்சாங்க. ஏன்னா இதில் போகிறதுனால அர்த்தம் கிடையாது, சும்மா போய் மெக்கானிக்கலாக போய் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு மட்டும் வரோம், அதனால் பெரிய எந்த இதுவும் வரதில்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வாஸ் அ வீக் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா இட் வாஸ் மைல்டு வித் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ், கரப்ஷன் அது இதெல்லாம் வந்ததுனால. அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே பவர்ஃபுல் கவர்மெண்ட்ஸாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் அம்மா இருந்தாங்க,
குஜராத்தில் வந்து மோடி இருந்தார், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, பீகாரில் நிதிஷ்குமார், ஒரிசாவில் நவீன் பட்நாயக், இவங்க எல்லாருமே அப்போசிஷன் குரூப்பு. ஸோ அதனால் வந்து அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்கை பாய்காட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக அம்மா என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து மோடியை போய் பாருங்கள், போய் அகமதாபாத் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அதை பாய்காட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து சொன்னாங்க, நான் உடனே ஃபோன் பண்ணி பேசினேன். அடுத்த நாளே வர சொல்லிட்டார். நான் கிட்ட 2012 நினைக்கிறேன், 12 தான் நினைக்கிறேன். வர சொன்னார், சொன்னோம். அப்போ அவர் வந்து அந்த கருத்தில் உடன்படலை. அவர் சொன்னார், அஃப்கோர்ஸ் மேடம் வந்து பாய்காட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க தரப்புலேருந்து நியாயமாக இருக்கலாம், பட் என்ன பொறுத்தவரை அங்கே போய் ஐ வில் மேக் மை அப்போசிஷன் ஸ்ட்ராங்லி ஃபெல்ட், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அதை நான் வந்து சொல்லிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு இந்த மாதிரி மீட்டிங்ஸில் வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல், ஃபாலோ அப் இல்லாமல் ஒரு பேருக்கு நடத்தணுங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் அன்றைக்கி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தது. அதாவது தலைவர்கள் வந்து பேசும்போது நேரம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பிறகு பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் வந்தன. அப்போ வந்து மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்னது, இவ்வளோ பேர் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் இந்த நேரத்தில் பேசி முடிக்கலாம் என்றால் முடித்திருக்கலாம்னு சொன்னார். இல்லை, அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் அமைச்சர்கள், அதிகாரிகள் ஒரு அந்த இடத்துல எல்லாமே கலந்துருப்பார்கள். அப்போது மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கிற தலைவர்கள்லாம், அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ், இவர்கள் மீது வந்து ஒரு மாதிரி ஒரு அவர்ஷன் இருந்ததா? அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் எப்படி எப்படி பார்த்தாங்க? அவங்கெல்லாம் வந்து அம்மா செஞ்சது கரெக்டு தான் நினச்சாங்க. ஏன்னு கேட்டால், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் வந்து பேசக்கூடிய மீட்டிங். அதை 2 மணி நேரத்துலேயே மீட்டிங் நடத்தி முடிக்கணும், 3 மணி நேரத்தில் மீட்டிங் முடிக்கணும்னு நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வைக்கக்கூடாது. தேவைப்பட்டால் ஒரு நாள் நடத்துங்க, 2 நாள் நடத்துங்க, எல்லாரையும் அரை மணி நேரம் பேச விடுங்க ஃப்ரீயாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நடத்திட்டு போங்க. எனக்கு கரெக்டாக அரை நாளில் தான் மீட்டிங் முடிக்கணும், 3 மணி நேரத்தில் மீட்டிங் முடிக்கணும், என்ன கட்டாயம் இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் இல்லை. அதாவது அப்போ நடந்த சில செய்திகள் பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் கூட அதிர்ச்சி அடைந்தார்கள். இல்லை, அதாவது அவங்க யாருமே எதிர்பார்க்கல, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் வந்து மீட்டிங்கை பாய்காட் பண்ணிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு வெளில போவாங்க, இந்த மாதிரி பேட்டி கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் பீயிங் ட்ரீட்டட் அஸ் முனிசிபாலிட்டிஸ்னு அந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு அவங்க யாரும் எதிர்பார்க்கல. அதுதான் அம்மா. இல்லை, டெல்லியில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு தடவை எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அப்போ கூட வந்து கடும் விமர்சனத்துக்கு அப்புறமா அதெல்லாம் பேப்பர்லாம் செய்து டெல்லியில் கூட ரொம்ப ஃப்ளாஷ் வந்தது. அதாவது இந்த விக்ஞான் பவனில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் போகிற ரூட்டில் போனதாக ஒரு செய்தி வந்தது. அப்போது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்களே. இல்லை, அது அப்படி எடுக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா அந்த இன்சிடென்ட் முழுக்கவே ஹேண்டில் பண்ணது நான் தான், அதனால் எனக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷனுடைய கோல்டன் ஜூப்ளி 50 வருஷம் நிறைவேறிக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்போ நவீன் சாவ்லா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவர் இறந்து போயிட்டார். அவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் வந்து ஒரு பெரிய விமரிசையாக அந்த கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடணும்னு அவர் விரும்பினார். அப்போ வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனரிஸ், அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே கூப்பிட்டு அதை ஒரு பெரிய விழாவாக நடத்தணுன்ட்டு தான் அவர் ஃபீல் பண்ணார். அதனால எல்லாரையும் கூப்பிட்டாரு. அந்த மாதிரி அம்மாவையும் கூப்பிட்டுருந்தார். அப்போ நாங்கள் வந்து எதிர்கட்சிங்க தமிழ்நாடு 2010 ஜனவரி 25 ஏன்னா வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் வருஷம் நேஷ்னல் ஓட்டர் அவேர்னஸ் டேன்னு கொண்டாட ஆரம்பிச்சது. அதுலேருந்து இன்றைக்கி 15வது வருஷம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுச்சு. அவர் வந்து கார்டனுக்கு தகவல் கொடுத்து அம்மா வரணும்னு இன்வைட் பண்ணிருக்காரு, லெட்டர் கொடுத்து. எனக்கு வந்து தூங்குறதுன்னு ஃபோன் வந்து அம்மா அவங்கள உடனே வர சொன்னாங்கன்ட்டு நான் போனேன். அப்போ அம்மா சொன்னாங்க, மைத்ரே இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க, எனக்கு என்னோடய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியும், பேக் ஏக் இருக்குது, முட்டி வலிலாம் இருக்குது, அதனால் வந்து நான் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலை, நீங்கள் நவீன் சாவ்லாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்லிடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து அதே மாதிரி நான் நவீன் சாவ்லாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி மேடம்க்கு வந்து பிரச்சனை இருக்குது, அதனால் அங்கே வர முடியல அப்படின்னு. நார்மலாக என்ன ஆகுனா, இந்த மாதிரி நாடு முழுக்க கிட்டத்தட்ட நிறைய பேர் கூப்பிடுச்சு, சரி ஒருத்தர் வரலையா அப்படின்னு விட்டுட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் நவீன் சாவ்லா அப்படி ஹேண்டில் பண்ணலை. ஏன்னா பிகாஸ் ஹீ நோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீப்புள். அவர் திருப்பி என்கிட்ட சொன்னார், இல்லை இல்லை மேடம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னார். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏன்னா சிலதெல்லாம் வந்து அம்மாவால் நேரடியாக சொல்ல முடியாது, அதனால் நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் உரிமையை எடுத்து, ஏன்னா அம்மா என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு நான் நவீன் சாவ்லாட்ட சொன்னேன், சார் ஒரே ஒரு விஷயம் தான், மேடம் வந்து நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டுருப்பீங்க, நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாரையும் கூப்பிடுவீங்க, ஏன்னா ஸோ த என்டையர் கேபினெட் வில் பி தேர், சீஃப் மினிஸ்டர்ஸ் வில் பி தேர், கவர்னர்ஸ் வில் பி தேர், ஆப்போசிஷன் ஆல்சோ வில் பி தேர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அம்மா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் தான். அப்படி நீங்கள் அவங்க வந்தாங்கன்னா கூட நீங்கள் எங்கேயோ 3rd floor இல்லைன்னா 4th ரோவில் உட்கார வைப்பீங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு இதில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அது அவ்வளோ தூரம் சரியாக இருக்காது, அதனால் கூட வராமல் இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு நான் சொன்னேன்.
நவீன் சாலா உடனே சொன்னார். இதெல்லாம் வந்து அவர் மேலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டுலாம் சொல்ல, அவர் எடுத்த முடிவுகள். அவர் உடனே, சார் நோ மைத்ரேயன், யூ டூ ஒன் திங், யூ கம் டு டெல்லி, ஐ வில் ஆஸ்க் மை டெபுட்டி கமிஷனர் டு கம் வித் யூ. நீங்கள் போய் அந்த விக்ஞான் பவனில் அந்த ஹாலை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு எந்த சீட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சீட்டை சொல்லுங்கள், அந்த சீட்டை நான் அலாட் பண்ணுறேன் சொல்கிறேன். அதே மாதிரி நான் போனேன். என்னோட கேள்வி அது இல்லை, நீ வந்து உக்காந்தாங்க, பட் எந்த ரூட் கொடுத்தாங்க? இல்லை அதுதான் வரேன், காங்கிரஸ் இல்லை இது எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறேன். அது சொன்ன உடனே நான் வந்து சொன்னேன், நான் போனேன், வலது பக்கம் தேவகவுடாவும் இடது பக்கம் முலாயம் சிங் யாதவும் உட்கார்ற மாதிரி, ஏன்னா கான்ட்ரவர்சி இல்லாமல் பிஜேபி இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் இவங்க 2 பேரும் உட்கார்ற மாதிரி அந்த சீட்டை சூஸ் பண்ணி சொன்னேன். அதே சீட்டு தான் அலாட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பிரச்சனை எங்கே வந்ததுன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரதிபா பாட்டீல், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து மேலே ஸ்டேஜுக்கு போவாங்க. அது வரைக்கும் அவங்க வர வரைக்கும் அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த வரக்கூடிய டிக்னிட்டரிஸ் எல்லாருமே அங்கே விஜயான் பவனில் ஒரு சைடு ஹாலில் வந்து ஒரு லவுஞ்ச் இருக்குது, அங்கே உட்காந்துட்டு அவங்க வந்தோடனே அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களாம் போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. ஸோ அப்போ அம்மா வந்து திருப்பி ஃபீல் பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா, அம்மாவுக்கு முட்டி பிரச்சனை. அதனால் வந்து லோ லெவல் சேரில் வந்து உட்கார முடியாது, சேரோ சோஃபாவோ உட்கார முடியாது. அதனால் அவங்க சொன்னாங்க, ஐயோ எனக்கு அங்கே லவுண்டில் உட்கார்றது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னாங்க. சரி நான் பேசுகிறேம்மான்னு சொன்னேன். நவீன் சாவ்லாட்ட திருப்பி பேசினேன். இந்த மாதிரி இங்கே லவுஞ்சில் வந்து லோ லெவல் சோஃபா இருக்கும், அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி முடியாது. ஆக்சுவலி அம்மா எந்த ஊரில் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வந்து அதுக்காக அவங்களோட ஒரு எலிவேட்டட் சேர் ஒரு 6 இன்ச்சு போகும்போது ஹெலிகாப்டர் ஒரு சேர் போகும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு 6 இன்ச்சு ஒசரமான சேர் ஒன்று எப்போவுமே வச்சுருப்பாங்க, 2-3. அது அந்த சேர்ஸ் இருக்கும், அது வந்து அதில் தான் உட்காருவாங்க. இப்போ இங்கே வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டாங்கன்னா எழுந்திருக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் இதுக்கு என்ன பண்ணுறது சார்னு கேட்டேன். அவர் சொன்னார், நோ ப்ராப்ளம், யூ பிரிங் த சேர், ஐ வில் கிவ் த பர்மிஷன்னாரு. நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அடுத்த கேள்வி வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா, விக்ஞான் பவனுடைய செக்யூரிட்டி ரீசன்ஸ் பிரகாரமே ஒன்லி பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் கோ த்ரூ தி நம்ம கேட் நம்பர் 1. ஏன்னா அந்த கேட் நம்பர் 1 வழியாக போகிற கான்வாய் தான் நேராக போர்ட்டிக்கோ வாசலில் போய் நிற்கும், அப்படியே நேராக விக்ஞான் பவன் ஆடிட்டோரியத்துக்கு போயிட முடியும். மற்ற யாராக இருந்தாலும் சரி, அது யூனியன் மினிஸ்டர்ஸு, கவர்னர்ஸு, சீஃப் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் அடுத்த கேட் வழியாக வரணும். அங்கே வந்து அந்த வழியாக இறங்கி உள்ளே நடந்து வரணும். அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நடக்க வேண்டியிருக்கும். அம்மாவால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. நான் வந்து இதை சொன்னேன் அவர்கிட்ட, இது மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால் அம்மாவால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதே சார் அப்படின்னு. அவரும், சார் நோ, ஐ வில் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் தட், ஐ வில் டாக் டு வான்சு. அப்போ வான்சு தான் எஸ்பிஜி சீஃபாக இருந்தார். ஐ வில் டாக் டு வான்சு, நான் நம்பர் தரேன் உங்களுக்கு, நீங்களும் அவர்கிட்ட நான் பேசினதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்கன்னார். அதே மாதிரி அவர் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் பேசுகிறதுக்குள்ளே வான்சுவே என் லைனில் வந்துட்டார். இந்த மாதிரி நவீன் சாவ்லா பேசினார், நீங்கள் வந்து அவங்க கேட் 1 வழியாகவே வரலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்குமே கூட இந்தியாவினுடைய வரலாற்றில் விக்ஞான் பவனில் அந்த கேட் நம்பர் 1 வழியாக பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இல்லாத ஒரு நபர் போனார்னா அது அம்மா தான். அந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 இந்த 2G ஊழல் வந்து விவகாரம் பெரிதாக வெடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு அறிக்கை போயஸ் கார்ட்லேருந்து, கூட்டணி அரசிலிருந்து அந்த 2G விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ராசாவை நீக்க வேண்டும். ஒருவேளை அப்படி நீக்கினால் திமுக வந்து வாபஸ் வாங்கிவிட்டால், உங்கள் கூட்டணிக்கு கொடுக்குற அந்த ஆதரவு வாபஸ் வாங்கிவிட்டால் நான் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன், அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ண தான் காரணம், அப்படி எடுத்துக்கலாமா?